ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா, என் ஃபேமிலி வென்ட் டு எ ஹோட்டல் அண்ட் ஸ்பெண்ட் ₹350 ஃபார் ஃபுட் அண்ட் பெய்டு எக்ஸ்ட்ரா ₹5 as ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு குடும்பம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ₹350 பே பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 5% எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளோ, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அது எப்படி ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ஜிஎஸ்டின்னு நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை ஈக்குவல் ஹாஃபாக ஸ்டேட்டும் சென்ட்ரலும் பிரிச்சுப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணால் ஒன்று ஸ்டேட்டுக்கு ஒன்று சென்ட்ரலுக்கு அப்படி சொல்லி வந்து பிரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அந்த குடும்பம் எவ்வளோ பே பண்ணது, ₹350 பே பண்ணுது. ஸோ இதில் 5% என்னது ஜிஎஸ்டி. ஸோ அந்த குடும்பம் பே பண்ண அமௌண்ட்டை 100% எடுத்துப்போம். ஸோ அதில் 5% தான் ஜிஎஸ்டி வரப்போகுது. ஸோ அவங்க பே பண்ணது 100%, எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, ₹350. ஸோ அதில் 5% தான் ஜிஎஸ்டி. இதை வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னலாக போட்டிங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஃபுட்டு பே பண்ணாங்கன்னு தெரியாது, எவ்வளோ ஃபுட்டுக்கு வாங்கினாங்கன்னு தெரியாது, அதில் 5% ஜிஎஸ்டி எவ்வளோன்னு தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, அவங்க எவ்வளோ ரூபாய் கொடுத்துட்டாங்க கடைக்காரவங்கள்ட்ட, ₹350 கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் 100%. ஸோ அதில் 5% என்னவா இருக்க போகுது, ஜிஎஸ்டியாக இருக்க போகுது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, 100% தான் ₹350, 5% எவ்வளோன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ பண்ணலாமா? ஸோ 1 5s are 5, 2 5s are 10, அப்புறம் இந்த 0 இங்கே வந்துடும், 0 0 கேன்சல், 1 2s are 2, 1 2s are 2, ரிமைண்டர் 1, 7 2s are 14, ரிமைண்டர் 1, பாயிண்ட் வச்சா 0 ஆகிடும், 5 2s are 10. ஸோ அப்போ 5% ஜிஎஸ்டி பே பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுதான் எவ்வளோ, ₹17.5. ஸோ எனக்கு என்ன வேணும், அடுத்து இதை வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு பிரிக்கணும். ஸோ அதுக்கு இதை வந்து ரெண்டு பேரும் நமக்கு என்ன தெரியும், ஸ்டேட்டும் சென்ட்ரலும் ஜிஎஸ்டி ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ டிவைட் பை 2, 1 2s are 2, 8 2s are 16, ரிமைண்டர் 1, பாயிண்ட், 7 2s are 14, ரிமைண்டர் 1, பாயிண்ட் இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கலாம், 5 2s are 10. ஸோ அப்போ ஸ்டேட்டுக்கு எவ்வளோ, 8.75, சென்ட்ரலுக்கு எவ்வளோ, 8.75. ஸோ அப்படி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 8.75, 8.75. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இத்தனை % டேக்ஸு இவ்வளோ ரூபா பே பண்ணியிருக்கோம் அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் பயங்கரமாக யோசிக்காமல் கொடுத்த அமௌண்ட்டு தான் 100%, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எவ்வளோ விஷயம் அடுத்து பே பண்ணாங்கன்னு பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே கீழே போட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.